இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Android 15 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எல்லா பிராண்டும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து யூனிக்கா வந்து கொடுத்திருக்காங்க Android 15ல. அதுக்கப்புறம் எப்போ வந்து பீட்டா அப்டேட் வரும், சோ அதை வந்து பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்சல் டிவைஸ்ல ரன் ஆகிற ஸ்டாக் Android அதுல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நத்திங் OS 3.0 பத்தி பேச நான் வந்திருக்கேன். HyperOS பத்தி பேச நான் வந்திருக்கேன். touchOS 15 பத்தி பேச நான் வந்திருக்கேன். TMUI 6.0, ColorOS 15, OxygenOS 15 சோ இத பத்தி பேச நான் வந்திருக்கேன். உட்கார்ந்து பேச இடம் கொடுக்காதனால நின்னுட்டே பேசலாம்னு இருக்கேன். One UI 7 பத்தி நின்னுட்டு பேச போறீங்களா? வெளிய போய் நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மோட்டோவும் ஆனா வெளிய நின்னுட்டு இருக்காங்க. சோ அவங்க கூட போய் நின்னுக்கங்க. வீட்டை ரிலீஸ் பண்ணவங்க மட்டும் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். சோ பார்த்து வெளிய போய் நில்லுங்க. இருங்க ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? வீட்டாவே ரிலீஸ் பண்ணல நின்னுட்டு பேசுறேன் உட்கார்ந்துட்டு பேசுறேன்னு சொன்னா அதான் சொன்னேன். ரீசெண்டா நடந்த லான்ச் ஈவென்ட்ல என்னடா சாம்சங் போட்டு மோக் பண்ணிருக்க? அது ColorOS 15ல வந்து அனிமேஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரியும் சாம்சங்கோட One UI வந்து அனிமேஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஸ்டக்காய் வர்ற மாதிரி வீடியோ போட்டு காட்டி இருக்க. பாத்துறா கொஞ்சம் பெரிய ஆளு போட்டுற போறான். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? அவனாண்டெல்லாம் வச்சுக்காத போ. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பாத்துக்கலாம். இருங்க பாய், பீட்டா ரிலீஸ் பண்ணிட்டு வந்து பேசுறேன். போங்க பாய், பாக்கலாங்க பாய். என்னவோ அது ஓம் பிரச்சனை ஆச்சு, அவன் பிரச்சனை ஆச்சு, என்னமோ வந்து பண்ணுங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Android 15 என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தறலாம். Android 15ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த விதமான சேஞ்ச் வந்து பண்ண கிடையாது. ஹோம் ஸ்கிரீன் அதே மாதிரி தான் இருக்கும், ஆப்போட ஐகான்ஸ் அதே மாதிரி தான் வச்சிருக்கோம், நோட்டிபிகேஷன் சைடு அதே மாதிரி தான் வச்சிருக்கோம். என்ன கொஞ்சம் புதுசா ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ரெக்கார்டர் ஆப்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்கோம். நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது சிங்கிள் ஆப்பா இல்ல என்டையர் ஸ்கிரீனா வந்து கேட்கும். நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்டர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெக்கார்ட் பண்ணும்போது செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஆப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ல மட்டும் ஒர்க் பண்ணும்போது மட்டும் ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆகும். மத்த ஆப்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. சோ இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் டெப் ப்ரொடெக்ஷன் அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்கோம். உங்க டிவைஸ் நீங்க கையில வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு டக்குனு எவனோ புடிங்கிட்டு ஓடிட்டானா அப்படின்னா டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து லாக் ஆயிரும். சேஃப்டி பர்பஸ் டெப் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்கோம். அப்ப நம்ம Android 15ல நிறைய பேர் ஆப் லாக் ஃபீச்சர் வந்து கேட்டிருக்கீங்க. பட் இன்னும் ஸ்டில் அது டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு, வருமா தெரியாது. அதுக்கு பதிலா பிரைவேட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்திருக்கோம். செட்டிங்ஸ்ல போய் நீங்க பிரைவேட் ஸ்பேஸ் அதை எனேபிள் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் எனேபிள் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்க ஆப் டிரைவர் கீழே தனியா வந்து பிரைவேட் ஸ்பேஸ் வந்துரும். அது உங்க தனி பிளே ஸ்டோர் வந்துருக்கும். நீங்க இன்ஸ்டால் பண்ற ஆப்ஸ் எல்லாமே அந்த பிரைவேட் ஸ்பேஸ்ல மட்டும் தான் காட்டும். வேணுன்ற ஆப் அதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரைவேட் ஸ்பேஸ் வந்து ஒர்க் ஆகும். புரிஞ்சிச்சு, இதுக்கு டைரக்டா ஆப் லாக்கே கொடுத்துட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி இப்ப கொடுத்திருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கிட்டயும் சர்க்கிள் டு சர்ச் அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வால்யூம் பேனல் அதுலயும் ஒரு சில சேஞ்ச் வந்து பண்ணிருக்கோம். சோ மோஸ்டா இவ்வளவு தான் பண்ண சேஞ்சஸ். அப்டேட் பொறுத்த வரைக்கும் மோஸ்டா ரிலீஸ் பண்ணியாச்சு. சோ உங்க டிவைஸ்ல அப்டேட் செக் பண்ணி பார்த்து அப்டேட் வந்து பண்ணிக்கங்க. சோ நெக்ஸ்ட் நமக்கு நத்திங் OS அவர் வந்து இருக்காரு. அவர் என்னென்ன ஃபீச்சர் சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. நத்திங் OS 2.0 நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் வந்திருக்கு. சோ அதெல்லாம் என்னன்னு பார்த்து இந்த டைம் நத்திங் OS 3.0 சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா வந்து கிடையாது. பட் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்கோம். நிறைய பேர் அந்த டிஃபால்ட்டான டாட் ஃபாண்ட் வந்து நிறைய பேர் பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதனால புது ஃபாண்ட் ஒன்னு சேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் நிறைய சேஞ்ச் வந்து பண்ணிருக்கோம். சோ கிளாக் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் 5 கிளாக் ஸ்டைல் வந்து கொடுத்திருக்கோம். அந்த விஜிட் ஏரியால கூட உங்களால இன்னும் கூட நிறைய ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். குயிக் செட்டிங்ஸ் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கப்புறம் ஆட்டோ பிரைட்னஸ் வந்து உள்ள போய் வந்து மாத்திட்டு இருப்பீங்க. இனிமேல் அந்த பிரைட்னஸ் ஸ்லைடர்லயே நமக்கு வந்து ஆட்டோ பிரைட்னஸ் அதை வந்து எனேபிள் பண்ணிருக்கோம். இந்த குயிக் செட்டிங்ஸ்ல உங்களால நிறைய எடிட் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட், நத்திங் OS 3.0 வரல, பட் கூடி சீக்கிரமே வரப்போகுது. சோ ஓன் கேலரி ஆப் நாங்க வந்து பார்த்தா கொண்டு வர போறோம். கேலரி ஆப்ல எதுக்கு ஓனா பண்ணிட்டு இருக்கீங்க? சோ நம்மளோட கூகுள் போட்டோஸ் அதுவே சூப்பரா ஒர்க் ஆகும். சோ கேலரி ஆப்ல பண்ணாதீங்க. கூகுள் போட்டோஸ் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் யூசர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓன் கேலரி ஆப் இருந்தா நல்லா இருக்குமோன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஓ யூசர் ரெக்வஸ்டா பண்ணி விடுங்க. நம்ம எதுவும் பண்றது கிடையாது சார். யூசர் என்ன சொல்றாங்களோ அதான் பண்றோம். போனா கேலரி ஆப் நமக்கு வந்து கூடி சீக்கிரம் வரப்போகுது. சோ பார்க்கலாம். ஓகே, ரோட் மேப் இந்த இமேஜ் வந்து பாருங்க. சோ இந்த டேட்ல உங்களுக்கு வந்து அந்த பீட்டா அப்டேட் வந்து கிடைக்கும். நத்திங் OS ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் எப்போ வரும்னு பாத்தீங்க. நெக்ஸ்ட் நம்ம HyperOS ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. சோ அவர் வந்து பேச சொல்லுவோம். MIUI 14 இருக்கும்போது டிவைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம HyperOS 1.0 வந்ததுக்கு அப்புறம் வந்து பேட்டரி பேக்கப் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம சைட்லயும் இந்த பேட்டரி கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லி பாத்துருக்கோம். சோ HyperOS 2.0ல வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்புங்க. இந்த HyperOSலயாவது அந்த அனிமேஷன் ப்ராப்பரா கொண்டு வர போறியா? இது அனிமேஷனா? நான் வந்து பேட்டரி கம்ப்ளைண்டே சால்வ் ஆகுமா இல்லன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல அனிமேஷன் வரை கேட்டிருக்கீங்க. அனிமேஷன் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். Redmi Note 13 5G என்ன பிரைஸ்ல சேல் பண்ற? அது ஒரு 19,000 ரூபாய் கிட்ட இருக்குங்க. 19,000 கொடுத்த ஒரு டிவைஸ் வாங்குறான். அதுல வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அனிமேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கிறது கிடையாது. ஆப்பை க்ளோஸ் பண்ண அப்படின்னு எங்கேயோ போய் க்ளோஸ் ஆகுது. என்னடா பண்றீங்க? முதல்ல நீ ஒரு 6,000 டிவைஸ்க்கு அனிமேஷன் ப்ராப்பரா கொடுத்துட்டு இருந்த. இப்ப ஒரு 19,000 டிவைஸ்ல வந்து அனிமேஷன் வந்து ப்ராப்பரா கிடையாது. நம்ம சிஎம்எஃப் வந்து பாடுறா 16,000 தான் அந்த போன் ஆஃபர் சைட்ல 13,000 கிடைச்சு. சோ அந்த டிவைஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் தராங்க. நம்ம வெளியே நிக்கிற மோட்டோ அவன் வந்து 10,000 டிவைஸ்ல மோட்டோ G35 45 எல்லாம் பாரு ப்ராப்பரா அனிமேஷன் இருக்கு. உங்ககிட்ட மட்டும் தான் 19,000 கொடுத்தாலும் நீ தரமாட்டேன்ற. அனிமேஷன் தான் வேணும் அப்படின்னு நம்ம கிட்ட Redmi Note 13 Pro Plus இருக்கு. அது வந்து வாங்க அனிமேஷன் வந்து கிடைக்கும். HyperOS 2.0 3.0 அனிமேஷனை கொண்டு வாடா ஏதாவது பண்ணி தோடா. ட்ரை
பண்ணிருக்கீங்க. ஃபீச்சர்ஸ் சொல்லு. இதோ ஃபர்ஸ்ட் நமக்கு HyperOS என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க சொல்லி பார்த்தறலாம். ஓகே, இந்த HyperOS 2.0 வந்து மேஜரா எந்த பெரிய சேஞ்சஸும் பண்ணல, பட் நிறைய சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். சோ கண்ட்ரோல் சென்டர் அந்த மேல ஸ்வைப் பண்ணும்போது அனிமேஷன் வந்து பாருங்க, பார்க்க ரொம்ப சூப்பரான டைம் வந்து மாத்தி இருக்கும். அது கொஞ்சம் லுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே சைடுல இருந்து வரும், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் ரைட் சைடுல ஸ்வைப் பண்ணீங்க அப்ப நோட்டிபிகேஷன் வரும். ஜஸ்ட் அப்படியே ஒரு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்ப நோட்டிபிகேஷன் எல்லாம் பாத்துக்கலாம். தென் லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் புதுசா நிறைய கிளாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்கு எப்படி சொல்லிட்டு. சோ ஒவ்வொரு லாக் ஸ்கிரீன் ஸ்டைல்ஸையும் நம்மளால வந்து பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ஒரு கிளாக்கை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கீழே எல்லா ஆப்ஷன் வந்து வரும். வால்பேப்பர் மாத்துறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டை மாத்துறது, டெப்த் உங்களுக்கு வேணும் எனேபிள் பண்றது. சோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சார்ஜிங் அனிமேஷனும் கொஞ்சம் மாத்தி இருக்கோம். சோ ஓல்ட் லுக் வந்து பாத்திருப்பீங்க, நல்லா ப்ளூ கலர்ல மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த லுக் வந்து பார்த்து கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து இருக்கு. நீங்க என்ன வால்பேப்பர் வைக்கிறீங்களோ அந்த வால்பேப்பர்ல சின்ன ஒரு க்ளோ மாதிரி எஃபெக்ட் ஆகி நமக்கு சார்ஜிங் அனிமேஷன் வரும். அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சில வால்யூம் பேனல் ரீடிசைன் வந்து பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நமக்கு இந்த HyperOS 2.0 வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் இந்த இமேஜ் வந்து பாருங்க, இந்த டைம் பீரியட்ல உங்க டிவைஸ்க்கு வந்து பார்த்தா அப்டேட் வந்து வரும். பீட்டா தான், சோ ஸ்டேபிள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோ உங்க டிவைஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. HyperOS ஓட ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் பீட்டா ரோட் பார்த்திருப்பீங்க. சோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபன் டச் OS 15 அவர் வந்து இருக்காரு, என்ன ஃபீச்சர் சொல்றான்னு பார்க்கலாம். நம்ம ஃபன் டச் OS 15 வந்து பாத்தீங்கன்னா ஆப்போட லோடிங் டைம் 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது வந்து 50% நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். சோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் வந்து பண்ணிருக்கோம். ஆப்போட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அனிமேஷன் இன்னும் கூட ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். பட் ஒன்லி ஃபார் ஃபிளாக்ஸிட் டிவைஸ், பட்ஜெட் டிவைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பண்றது இல்ல. சோ அதே மாதிரி இந்த டைம் ஃபிளாக்ஸிட் டிவைஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உங்க கேலரியில ஒரு வீடியோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால வால்பேப்பரா வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் புதுசா நிறைய ஸ்டாக் வால்பேப்பர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் புது AOD ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். தென் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனும் கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து மாத்தி இருக்கோம். ஒரு சில AI ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ் ஷேடோ இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்காக சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம கேலரிக்குள்ளேயே வந்து பார்த்தா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் நம்மளால கம்ப்ளீட் எடிட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல ஏதாவது பிளர் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ட்ரா எடிட் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளவுதான் நம்ம ஃபன் டச் OS 15. ஒன்னு சொல்ல மறந்துட்டோம் பாத்தீங்களா, கால் பண்ணும்போது ஒரு பேக்ரவுண்ட் வரும், அந்த இமேஜ் உங்களால வந்து பார்த்தா மாத்திக்க முடியும். அதுக்கு ஒரு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி Android 15 பேஸ்ட் ஆன் ஃபன் டச் OS 15 நமக்கு லான்ச் பண்ணிருக்கோம். நிறைய ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ உங்க டிவைஸ் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் அபிஷியல் பீட்டா ரோட் மேப். உங்க டிவைஸ் இருக்கான்னு பாருங்க, அந்த டைம் உங்களுக்கு அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபன் டச் OS இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஃபன் டச் OS 15 ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் ரோட் மேப் வந்து பார்த்திருப்பீங்க. உங்க டிவைஸ்ல பார்த்து செக் பண்ணிக்கிங்க எப்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம விவோ பையன்கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து IQ டிவைஸ்ல நல்ல சூப்பரான பிரைஸ்க்கு லான்ச் பண்றான். ஆனா அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷனையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா பட்ஜெட் டிவைஸ்ல அனிமேஷன் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஆப் நம்ம யூஸ் பண்ற கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஃபன் டச் OS 15. ஓகே கண்டிப்பா மாத்த மாட்டோம். ஓகே தேங்க் யூ. நெக்ஸ்ட் Realme OS 6.0, ColorOS 15, ActionOS 15. சோ மூணு ஃபீச்சர்ஸ் சொல்ல ஒருத்தர் வந்திருக்காரு, பார்க்கலாம். எதை பத்தி நான் ஃபர்ஸ்டா பேசுறது, Realme OS 6.0 பத்தியா, ColorOS 15 பத்தியா, இல்ல ActionOS 15 பத்தியா? மூணு OS ஒண்ணுதான் சொல்லிட்டு உனக்கும் தெரியும், எங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீ ஏதாவது ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணு. அப்படிலாம் டேரக்டா சொல்லிட முடியாது. இந்த டைம் ActionOS 15 டியூல் டூல் கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிருக்கோம். சொன்னா யார் கேட்க போறீங்க? சோ ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். சொன்ன மாதிரி தான் மோஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ அனிமேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நம்மளும் ஃபிளாக்ஷிப் டிவைஸ்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். பட்ஜெட்ல வந்து கிடையாது, எப்பவுமே கிடையாது. டைம் நம்ம கண்ட்ரோல் சென்டர்ல ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிருக்கோம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு கிளாசிக் ஒன்னு ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாசிக் நமக்கு வந்து ஓல்டு ஸ்டைல், எப்பவும் போல நமக்கு அந்த கண்ட்ரோல் சென்டர் வந்து இருக்கும். சோ ஸ்பிளிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் ரெண்டா பிரிஞ்சிடும். நீங்க ரைட் சைடுல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா குயிக் செட்டிங்ஸ் எல்லாமே வரும், லெஃப்ட் சைடுல ஸ்வைப் பண்ணீங்க அப்ப நோட்டிபிகேஷன் வரும். அந்த மாதிரி வந்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் அனிமேஷன் அது கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து மாத்தி இருக்கோம். அதுக்கப்புறம் சூப்பரான ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். உங்ககிட்ட வந்து OnePlus டிவைஸோ இல்ல Oppo டிவைஸோ இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நம்ம ஆப்பிள் டிவைஸ்க்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு ஆப்பிள் டிவைஸ்ல வந்து O+ கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் அவங்க இன்ஸ்டால் பண்ணா மட்டும் போதும். நம்ம Oppo OnePlus டிவைஸ்ல இருந்து டைரக்டா வந்து ஐபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஃபீச்சர் இப்ப கொடுத்திருக்கோம். லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த தெரிக்க விட்டுருக்கோம். புதுசா ஃபிளக்ஸ் தீம்ஸ் அப்படின்னு ஒன்று இறக்கி இருக்கோம். அது கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் லாக் ஸ்கிரீன்ல இருந்து அப்படியே ஹோம் ஸ்கிரீன் வரும்போது அனிமேஷன்லாம் கொஞ்சம் மாத்தி இருக்கும். எப்பவும் போலதான் அந்த லாக் ஸ்கிரீன்ல கிளாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாக்கோட கலர் சேஞ்ச் பண்றது, ஸ்டைல் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிருக்கோம். சோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் புதுசா ரெண்டு ஐகான் பேக் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்னு ரேடியன்ஸ், இன்னொன்னு வந்து ஷேடோன்னு கொடுத்துருக்கோம். ரெண்டு செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் நமக்கு இந்த Android 15 வந்து நம்ம பண்ணிருக்கோம். ரோட் மேப் வந்து செக் பண்ணி பாருங்க. இது Realmeயோட ரோட் மேப், இது அபிஷியல். அப்புறம் இது ColorOS 15 ரோட் மேப் பாருங்க, என்னென்ன டிவைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டைம் பீரியட் இருக்குன்னு செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து ActionOS 15 ரோட் மேப் இதையும் செக் பண்ணி பாத்துக்கங்க. எல்லா ஃபீச்சர்ஸ் கரெக்டா சொல்லியாச்சு. இந்த அப்டேட் பண்ணும்போது கோட் ஏதாவது விழுமா? This is an unwanted statement irrelevant to the current situation. கோட் விழுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நம்ம கையில இல்ல, எல்லாமே நம்ம கையில இல்ல.
நம்ம கையில எதுவுமே இல்ல. ஓகே சோ கைஸ், இந்த வீடியோ வந்து பாத்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Android 15 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பீட்டா அப்டேட் இப்போ போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் பீட்டால கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேபிள் அப்டேட் வந்து வரும். சோ ரொம்ப நேரமா நம்ம வெளியே நிக்கிற நம்ம ஒன்னிவி தம்பியை கூப்பிடலாம். ஒன்னிவி தம்பி வாங்க. இந்த மாசம் பீட்டா அப்டேட் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். இருக்கிறோம் பாய். ஓகே, சாம்சங்கோட 1U7 அப்டேட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஓகே சோ கைஸ், சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.